ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சினிமா நடிகை பிரீத்தி முகுந்தன் அவங்களோட மூவி அப்டேட்ஸை பற்றியும் அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற பல நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரீத்தி முகுந்தன் இவங்க 2001 வருஷம் ஜூலை 30 நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க சினிமா திரைப்படங்களில் கிட்டத்தட்ட 3 படம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. ஆனால் குறுகிய காலத்திலேயே ரொம்பவும் பிரபலமாக ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த ஆல்பம் வீடியோ சாங் தான். இவங்க முதல் முறையாக ஆல்பம் வீடியோ சாங்கில் தான் நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளரும் பாடகருமான டிஜே அருணாச்சலம் அவங்களோட முட்டு முட்டு ஆல்பம் சாங் 2வது பார்ட்டில் இவங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. 2022 வருஷம் வெளியான இந்த ஆல்பம் சாங் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 63 லட்சம் வியூஸை கடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்ததாக இவங்க அப்பியரான ஆல்பம் வீடியோ சாங்னு பார்த்தீங்கன்னா கட்சி சேரன்ற ஆல்பம் வீடியோ சாங்கில் ரொம்பவும் பிரபலமான இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் அவங்களோட 2வது ஆல்பம் வீடியோ சாங்கில் இவங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. இசையமைப்பாளர் சாய் அபியங்கரும் நடிகை பிரீத்தி முகுந்தன் அவங்களோட காம்போவில் வெளிவந்த இந்த ஆசை கூடன்ற ஆல்பம் சாங் இது வரைக்கும் யூடியூப்ல கிட்டத்தட்ட 200 கோடியே 96 லட்சம் வியூஸை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆல்பம் சாங்ல நடிகை பிரீத்தி முகுந்தன் அவங்க தன்னோட அழகு மட்டும் இல்லாம தன்னோட நடன திறமையும் இவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக இவங்க ஹிந்தி பாடகரும் இசையமைப்பாளருமான பாட்ஷா அவங்களோட ஆல்பம் சாங்ல நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த மோர்னி ஹிந்தி ஆல்பம் சாங் இது வரைக்கும் யூடியூப்ல 100 கோடியே 32 லட்சம் வியூஸை கடந்து போயிட்டு இருக்கு. இப்படி ஆல்பம் சாங் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்ச நடிகை பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கு முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 வெளிவந்த தெலுங்கு திரைப்படமான ஓம் பீம் பூஷ்ன்ற தெலுங்கு திரைப்படத்தில் இவங்க முதல் முறையாக அறிமுகமாயிருந்தாங்க. இவங்க தமிழில் முதல் முறையாக அறிமுகமான திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயக்குனர் எல்என் அவர்களோட இயக்கத்தில் நடிகர் கவின் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஸ்டார்ன்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் மீரா மலர்கொடின்ற கதாபாத்திரத்தில் சூப்பரான முறையில் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பிரீத்தி முகுந்தன். இவங்களுக்கு கடைசியாக வெளிவந்த திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் விஷ்ணு மஞ்சு அவங்களோட நடிப்பில் வெளிவந்த தெலுங்கு பேன் இண்டியா திரைப்படமான கண்ணப்பான்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க இப்போது அடுத்தடுத்து 2 படங்களை தன்னோட கைவசம் வச்சுருக்காங்க. மெய்னே பியார் கியான்ற மலையாள திரைப்படத்தின் மூலயமா இவங்க இப்போ மலையாள சினிமாவிலையும் அறிமுகமாயிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இப்போ படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இவங்க தமிழ்லையும் ஒரு திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகர் அதர்வா முரளி அவங்களோட நடிப்பில் வெளிவர இருக்க இதய முரளின்ற திரைப்படத்தில் இவங்க ஹீரோயினாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எக்கச்சக்கமான விளம்பர படங்களையும் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 16 லட்சம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க 172 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2158 பேரை இவங்க இன்ஸ்டா பக்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நடிகை பிரீத்தி முகுந்தன் அவங்க சினிமா நடிகையாகவும் மாடல் நடிகையாகவும் டான்ஸராகவும் இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம பார்த்த இவங்களோட ஃபோட்டோஷூட்ஸும் பிரீத்தி முகுந்தனை பற்றின சினிமா அப்டேட்ஸும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சூப்பரான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஷூட்ஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.